தண்ணீர் இல்லாமல் உங்களால் உயிர் வாழ முடியாது. அதனால் தண்ணீர் இல்லாமல் ஒரு நாளை கூட கடக்க விடாதீர்கள். வணக்கம், நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். நம் வாழ்வுக்கு நீர் ஏன் அவ்வளவு முக்கியம்? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். நம்ம பாடியில் 70% தண்ணி தான். ஆனால் இதை டெய்லி இது எத்தனை பேர் இதை இக்னோர் பண்ணுறீங்கன்னு தெரியுமா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வை த இனஃப் வாட்டர் இஸ் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட். பாடி நீட்ஸ் வாட்டர். தண்ணி எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஒரு காருக்கு பெட்ரோல் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பிரெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது, டைஜஷன் நல்லா கரெக்டாக இருக்குது, பாடி டெம்பரேச்சரை கூல் பண்ணுறக்கு, இது எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், உங்கள் ஸ்கின்னை அழகாக்கிறதுக்கும் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 2 கிட்னிஸுமே பாடியில் உள்ள பாய்ச்சனை ஃபில்டர் பண்ணுறது தண்ணி வச்சு தான். அதனால தான் டெய்லி 2 to 3 லிட்டர் குடிக்க சொல்கிறேன். டு கீப் க்ளீன் அவர் பாடி அண்ட் க்ளீன். லங்ஸு, ஜாயின்ஸு, ஹார்ட்டு இதெல்லாம் டீஹைட்ரேட் ஆகாமல் ஹைட்ரேஷன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதும் தண்ணி வச்சு தான். அதனால தான் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். டீஹைட்ரேஷன்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் ஹெட்டாக்காக இருப்பீங்க, டயர்டாக இருக்கும், ட்ரை லிப்ஸாக இருக்கும், டார்க் யூனாக இருக்கும். இதெல்லாமே டீஹைட்ரேஷனோட சிம்டம்ஸ் தான். ஈவன் மைல்டு டீஹைட்ரேஷன் ப்ரொடக்டிவிட்டியை குறைக்கும், ஸ்கின் கோல்னஸ் கம்மியாகும். இதனால் கான்சன்ட்ரேஷன் லெவலும் டெய்லி தண்ணியை ஸ்கிப் பண்ணாமல் குடிங்க. இந்த டீஹைட்ரேஷன் எல்லாமே ஓகே. இதோட டிப்ஸ் என்னன்னு தெரியுமா? ஹைட்ரேஷன் லெவலை ஸ்டெபிலைஸ் பண்ணுறக்கும் மெயின்டைன் பண்ணுறக்கும் சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். டெய்லி காலையில் எந்திரிச்சோனையும் கொஞ்சம் தண்ணி நிறையாவே குடிங்க. அதை நம்ம ஹைட்ரேஷன் லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வெளியே எங்கே போனாலும் உங்கள் பர்சனல் தண்ணியவே கொண்டு போங்க. ஏன்னா பிளாஸ்டிக் வாட்டர் இஸ் பேட் ஃபார் ஹெல்த், பேட் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் வாட்டர் இஸ் அன்ஹெல்தி ஃபார் அஸ். அதனால் டெய்லி வீட்டில் இருக்க தண்ணியவே உங்களோட கண்டெய்னரில் கொண்டு போயிருங்க. அதே மாதிரி சோடா, காஃபி இதெல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கங்க. இது எல்லாமே ஹைட்ரேஷன் லெவலை கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். ஹைட்ரேஷன் இஸ் ஹெல்த்தி இஸ் லைஃப். ரிமெம்பர் ஒன் திங், தண்ணி வெறும் தாகத்துக்கு மட்டும் குடிக்கிறதில்ல. தண்ணி ஒரு டூல். லுக் பெட்டராக இருக்கிறதுக்கும், ஷைனாக இருக்கும், நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கும் ரொம்ப 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 முக்கியம். ஈவன் ஹெல்த் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் 1% ஆஃப் டீஹைட்ரேஷன் அதை நம்ம பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணும், நம்ம மென்டல் ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். இதனால் 100க்கு ஒரு சில பர்சன்டேஜ் கோமாவுக்கும் போயிருக்காங்க. அதனால் தண்ணியை ரெகுலராகவே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணணும் மட்டும் என்றைக்கும் நினச்சிடாதீங்க. உங்கள் லைஃப்க்கே அது கடைசியில் பாதிப்பாக அமையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு சிம்பிள் ஹேபிட் நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணும். டெய்லி அப்டேட்டை தெரிஞ்சுக்க இன்ஸ்டா பேஜையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். நன்றி.